வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வேல் கார்த்திக். எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனல் மூலமாக நம்ம இந்த ஜோதிட பலனை பார்க்க போகிறோம். என்ன ஜோதிட பலன் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எடுக்கப்பட்ட டாபிக்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதத்துக்கான ராசி பலன், மாத ராசி பலன், அதுவும் கடகராசிக்கு பொருளாதாரம் சம்மந்தமாக எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். பொருளாதாரத்தில் உயர்வு உண்டா, தாழ்வு உண்டா, எப்படி இருக்க போகுது, என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க, இந்த விஷயத்தில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கடகராசி அன்பர்கள், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த கடகராசி அன்பர்களுக்கு வந்து இப்போ உங்களுடைய அதிபதின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் வருவார். இப்போ கடகராசி புதன் உட்காந்துருப்பார், சரிங்களா? அந்த மாதம் ஸ்டார்டிங்கில் ஒரு மாதம் முடிகிற டைம், அந்த டைமில் வரும்போது அவர் புதன் மேலே ஏறிடுவார். அதாவது தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மிதனத்துக்கு போயிடுவார், சரிங்களா? உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம். எப்போயுமே ஒரு விஷயம் உண்டு, பணம் சம்மந்தமான பொருளாதார எல்லா விஷயத்துக்குமே 2ஆம் இடம் தான் பார்ப்பாங்க. 2ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன், செவ்வாய், கேது இவங்க உட்காந்துருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுடைய லாபம்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே சுக்கிரன் உட்காந்துருப்பார். 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு. ஏன் தெரியுமா? தனி சுக்கிரன் 11ஆம் இடத்துல உட்காந்துட்டு கடகராசி அன்பர்களுக்கு இந்த டைமில் லாபகரமான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் செய்ய போகிறார். பொருளாதாரம் சம்மந்தமாக பணம் வர வேண்டிய விஷயத்தில். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இங்கே செவ்வாய் கேது 9ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார், சரிங்களா? சனி பகவான் உட்காந்துருப்பார். அப்போ சனி பகவான் என்ன பண்ணுவார் தெரியுமா? நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கும் லோன் சம்மந்தமாக போட்டிருப்பீங்க, பொருள், அதாவது உங்களுடைய ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக லோன் போட்டிருப்பீங்க. அந்த லோன் பணங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில இது இழுபறியாக இருந்துகிட்ருக்குங்க கடகராசி அன்பர்களுக்கு. அதெல்லாம் இந்த தடவை கிடச்சிரும். அது மட்டும் கிடையாது, கடனை அடைக்கிறதுக்குரிய ஒரு காலமும் தொடங்கி இருக்குங்க. இப்போ தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைப்பீங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கான ஒரு காலமும் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நீங்கள் இந்த நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்குவீங்க. பொருளாதாரம் சார்ந்த இந்த நேரம்ன்ற போது உங்களுக்கு கொஞ்சம் அது பொருளாதாரத்தை விட உங்களுடைய வாக்குன்ற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் கொஞ்சம் கவனம் தேவை. யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. யாருக்கும் போய் ஜாமீனுக்கு நிற்காதீங்க. நான் இருக்கேன், நீங்கள் அவர் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கடகராசிக்காரர்கள் எதில் வம்பு தும்பில் போய் மாட்டிக்காதீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த நேரத்தில் நீங்கள் ஒருத்தங்களுக்கு உதவி பண்ண போகிறீங்க, வாக்குன்ற விஷயத்தில் உதவி பண்ண போகிறீங்கன்னா, அந்த வாக்கு உங்களுக்கு தான் பிரச்சனையாகும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, சரிங்களா? அது மட்டும் கிடையாது, 8ஆம் இடத்துல ராகு இருக்குன்ற போது நான் முதல்ல சொல்லிட்டேன், வம்பு தும்புக்கு மாட்டிக்காதீங்கன்னா. என்ன காரணம்னா, 8ஆம் இடத்துல ராகுன்றக்கோ தேவையில்லாத விஷயங்களை கொண்டு வருவார். பணம் சம்மந்த விஷயத்தில் ஒரு குழப்பத்தை கொடுப்பாரு. அந்த மாதிரி குழப்பங்கள்லாம் இருந்தேன்னா அதுலேருந்து வெளியே வர பாருங்கள். அதே நேரத்துக்கு செலவுகளை கொஞ்சம் இந்த டைமில் கொஞ்சம் கட்டுப்பாடுகளை கொண்டு வாங்க. ஏன் செலவுகளை கட்டுப்பாடுகளை கொண்டு வர சொல்கிறேன்னா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருந்தேன், கடன் அடைக்கக்கூடிய காலம் வந்திருக்குன்ற போது சேவிங்ஸ் தப்போம். இங்கே சேவிங்ஸ்ன்ற விஷயம் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்கள் சேவிங்ஸ், அதாவது சேமிப்புன்ற விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்து வைக்கும்போது மாதம் உங்களுக்கு ஒரு பணம் சேர அந்த பணத்தை கொண்டு உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகி கொண்டு போகும்போது, அது மட்டும் கிடையாது, 9ஆம் இடத்துல நான் சனி இருக்காருன்னு சொல்லியிருந்தேன். உங்கள் ஜாதக ரீதியாக சனி இருக்குன்றிருக்கும் போது கொஞ்சம் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் காட்டுது. எங்கேயாவது பயணம், தொழில் சார்ந்த பயணமாக இருக்கும் சரி, இல்லை உங்களுக்கு சொந்த பயணமாக இருக்கட்டும், வெளியே எங்கேயாவது போயிட்டு இருந்தாலும் கொஞ்சம் செலவுகள் பண்ணுங்கள். இந்த செலவுகள் பண்ணும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு காரியத்துக்கு ஒரு உதவியாக இருக்கும். நீங்கள் என்ன செய்ய காரியம் பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் உதவியாக இருக்கிற மாதிரி இந்த காலகட்டங்கள் வந்துட்டுருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இதில் ஜாதகத்தில் கடகராசிக்காரங்களுக்கு ஜாதகத்தில் படி இந்த மாதம் முடியும் போது என்ன ஆகுனா, சூரிய பகவான் உங்களோட இடத்துக்கு வந்துடுவார். சூரிய பகவான் உங்களுக்கு வரும்போது அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த அரசாங்க வேலை, கவர்மெண்ட் செக்டர், இவங்களுக்கு பேங்கிங் சம்மந்தமாக கூட சொல்லலாம், அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்மை கிடைக்கிற மாதிரி இருக்குங்க. நடக்காத விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த பொருளாதார சார்ந்த இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இது கடகராசி மன்னிக்கணும், கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு வாய்ப்பு உண்டாகி கொடுக்குறாங்க, சரிங்களா? இதில் முக்கியமான விஷயம், வீடு சம்மந்தமான வாங்குறதுக்கான ஒரு யோசனை இருக்குது. அதுக்காக ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதான் லோன் சம்மந்தமாக ரெடி பண்ணுவீங்க, பல்கான அதெல்லாம் பண்ணலாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஏன்னா ஆனி மாதம் நடந்துகிட்ருக்கு. ஆனி மாதத்தில் வீடு இது பண்ணாங்க, அதை கிரகப்பிரவேசம் மட்டும் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க தவிர சொத்துக்கெல்லாம் வாங்கி போடலாம், சரிங்களா? ஏன்னா நீங்கள் இப்போ பண்ணிட்டீங்கன்னா ஆவணி மாதம் நீங்கள் போகிற மாதிரி ஒரு வாய்ப்பு வருதுங்க. கடகராசி அன்பர்களுக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கான யோகம் சில பேருக்கு உண்டாகுது, இந்த கடகராசி அன்பர்களுக்கு. அதை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? அதுபோக நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, கடகராசிக்கு கரெக்டாக 10ஆம் இடத்துல செவ்வாய் கரெக்டாக ராசிக்கு 2, 3 இந்த இடத்துக்கு மாறுவார், சரிங்களா? இடம் மாறும்போது ஒரு 20ஆம் தேதிக்கு அப்புறம், ஜூலை 20லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு வைங்க. 30ன்னு இல்லை, அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டும் வரும். இந்த என்ன பண்ணணுன்னா, வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் யார்ட்டையும் ரொம்ப பேச்சு கொடுக்காதீங்க. உங்களுடைய பேச்சுகள் ஏதாவது ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட் விஷயத்த உங்கள் மூலமாக எடுத்து உங்கள் மேலேயே பழி சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்களும் உருவாக்கிறாதீங்கன்ற நான் சொல்ல வரேன். முக்கியமான விஷயம், கம்பெனி சார்ந்த விஷயத்தை நீங்கள் சரி நம்ம தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணும்போது அது வேறு விதமாக உங்களுக்கே அது இதாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன ஆகுன்னா, உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு பாதிப்பை கொடுக்கும். பொருளாதாரன்ற வரும்போது பாதிப்பு இல்லாமல் கடகராசிக்காரங்க கொண்டு போகிறதுக்கான காலம் இந்த காலம். அதை நீங்கள் நல்லபடியாக
பயன்படுத்தி கொண்டு போங்க. இந்த நாள் உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கண்டிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது. கடகராசி அன்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டுருக்கும். நன்றி, வணக்கம்.